பிரேஸ் தி லார்ட். லாஸ்ட் வீடியோவில் ஈசாக்குடைய பெரிய மகன் ஏசா அவருடைய சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபுக்கு வித்துட்டாருன்னு பார்த்தோம்ல. அடுத்து ஈசாக்கு இருந்து வந்த காலத்திலும் பஞ்சம் வந்திருந்தது. ஈசாக்கு அந்த பஞ்சத்திலும் விதைச்சாரு. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் எடுத்தாரு. ஈசாக்கு கேரார் அப்படின்ற ஒரு ஊர்ல குடியிருந்தப்போ அங்க அபிமெலேக்கு ராஜாவா இருந்தாரு. அங்க தான் தகப்பன் ஆபிரகாம் சொன்ன மாதிரியே ரெபேக்கானால அவரை கொலை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு ரெபேக்கா மிகவும் அழகானபடியினால என் சகோதரின்னு சொன்னாரு. அப்போ ஒரு நாள் ஜன்னல் வழியா எட்டி பார்த்த அபிமெலேக்கு ஈசாக்கும் ரெபேக்காவும் விளையாடுறத பார்த்து அவரை கூப்பிட்டு, எதுக்கு என்கிட்ட ரெபேக்கா உன் சகோதரின்னு போய் சொன்னேன்னு கேட்டு அந்த தேச ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஈசாக்கு மேலாச்சும் ரெபேக்கா மேலேயாச்சும் யாரு கை போட்டாலும் அவங்க கொலை பண்ணப்படுவாங்கன்னு சொன்னாரு. ஈசாக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால வர வர ஐஸ்வர்யவானா இருந்தாரு. அப்போ அபிமெலேக்கு ஈசாக்கு மேல பொறாமப்பட்டு, நீ என்னை விட ஐஸ்வர்யவானாய் இருந்தபடினால எங்களை விட்டு போயிடுன்னு சொல்லி அவர் தகப்பனின் வேலைக்காரர் வெட்டின எல்லா துறவுகளிலும் மண்ணுனால நிரப்பிட்டாரு. அப்போ ஈசாக்கு கேராரை விட்டு கேராரின் பள்ளத்தாக்குல கூடாரத்தை போட்டு குடியிருந்தாரு. அங்க ஆபிரகாம் வெட்டின துறவுகள்ல பெலிஸ்தர் தூர்த்து போட்ட துறவுகளை மறுபடியும் வெட்டினாரு. தகப்பன் வச்ச பேரை மறுபடியும் வச்சாரு. ஈசாக்குடைய வேலைக்காரர் வேற ஒரு துறவு வெட்டினப்போ அங்குள்ள கேரார் ஊர் மக்கள் இந்த துறவு எங்களுதுன்னு வாக்குவாதம் பண்ணினாங்க. இதே மாதிரி வேறொரு துறவு வெட்டினப்போ அதுவும் எங்களுதுன்னு வாக்குவாதம் பண்ணினாங்க. இன்னொரு துறவு வெட்டினப்போ வாக்குவாதம் பண்ணல. அதனால்தான் அந்த துறவுடைய பெயர் ரெகபோத் ஆனது. அங்கிருந்து பெயர்செபாக்கு போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, ஈசாக்கே, நீ எதுக்குமே பயப்படாதப்பா, உங்க அப்பா ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. ஈசாக்கு அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டு ஒரு கூடாரத்தையும் போட்டு அங்க குடியிருந்தாரு. அப்போ அபிமெலேக்கும் அவருடைய நண்பனான அகுசாத்தும் சேனாபதியான பிகோலும் கேராரிலிருந்து வந்திருந்தாங்க. அதை பார்த்த ஈசாக்கு, நீங்க ஏன் இப்போ என்கிட்ட வரீங்க? உங்க பொறாமையினாலதான் என்னை பகைச்சு துரத்திட்டீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அவங்க, இல்ல நிச்சயமா கர்த்தர் உங்க கூட இருக்காருன்னு நாங்க பார்த்துருக்கோம், அதனால எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஆணை இருக்கணும் முடிவெடுத்திருக்கோம்னு சொன்னாங்க. அப்போ ஈசாக்கு வந்தவங்களுக்கு விருந்து வச்சாரு. அவங்களும் சாப்பிட்டு மறுநாள் காலையில எழுந்து ஈசாக்கோடு ஆணையிட்டு போயிட்டாங்க. அந்த நாள்லயே ஈசாக்குடைய வேலைக்காரர் துறவு வெட்டினதை சொன்னாங்க. அதுக்கு ஈசாக்கு சேபான்னு பேர் வச்சாரு. அதனாலதான் அந்த ஊர் சேபான்னு கூறப்பட்டுச்சு. ஏசா 40 வயதா இருக்கும்போது யூதீத்தையும் பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினாரு. இவங்க 2 பேருனால ஈசாக்கும் ரெபேக்காவுக்கும் வேதனையா இருந்துச்சு. ஆண்டவருடைய சித்தம் இல்லாம நம்ம செல்ஃப் டிசிஷன் எடுக்கிறதும், நம்ம பெற்றவங்களோட சம்மதத்தில் இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு திருமணம் செய்தோம்னா அது வேதனைனாலதான் முடியுங்க. அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. திருமணம் அப்படின்றது ஒரு வாட்டி தான். அதுதான் அடுத்து சந்தோஷமா இருக்க போறோமா இல்ல வேதனைப்பட போறோமான்னு முடிவெடுக்கும். என்னையும் உங்களையும் நிறைய பேர் பகைச்சிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா கவலைப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? நம்மள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்த்து எப்படி இந்த அபிமெலேக்கு ஈசாக்கோடு திரும்ப சமாதானமானாரோ, அப்படியே நம்மளுடைய எதிரிகளும் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து நம்மோடு சமாதானம் ஆயிடுவாங்க. பொறாமையினால நிறைய பேர் நமக்கு தீமை செய்வாங்க, தீமையை யோசிக்கவும் செய்வாங்க. அப்படி நம்ம கொடுக்க போற பதிலடி தான் பொறுமையா இருக்கிறது. அவங்க என்னதான் பேசினாலுமே நம்ம பொறுமையா இருப்போம். இதுதான் ஈசாக்கு நன்கு கடைபிடித்தார். அப்படி பொறுமையா இருந்ததுனாலதான் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதித்து அவருடைய மதிப்பும் பெருகிச்சு. நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம். God bless you.